சிவாய நம. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிவலிங்கத்தின் மீது தண்ணீர் ஊற்றினால் மழை பொழியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிவலிங்கம் தான் வர்ணலிங்கம். ரொம்பவே பழமையான சிவாலயங்கள்ல இந்த வர்ணலிங்கம் அப்படிங்கிற லிங்கமானது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த லிங்கம் பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி போன்ற அமைப்புக்குள்ளதான் நடுவுல அமைத்திருப்பாங்க. மொத்த ஊர்லயுமே மழை பொழியாம பஞ்சம் ஏற்பட்டாலும் கூட இந்த வர்ணலிங்கத்துக்கு எதிர் திசையில யாக குண்டங்கள் அமைத்து யாகம் நிகழ்த்தப்பட்டு யாகத்தில் இருக்கக்கூடிய கலச நீரானது சிவபெருமான் மேல ஊற்றப்படும். ஒவ்வொருவரும் சிவபெருமான் மேல நீரை ஊற்றுவாங்க. அப்ப தொட்டியானது நிரம்ப ஆரம்பிக்கும். தொட்டி மொத்தமும் நிரம்பி சிவபெருமான் நீர்ல மூழ்கடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவபெருமான் இந்த ஊர்ல மழை பொழிய செய்வாரு அப்படிங்கிறது தான் வர்ணலிங்கத்தினுடைய நம்பிக்கை. நீங்களும் இந்த மாதிரி வர்ணலிங்கத்தை பாத்தீங்கன்னா மழை பொழியணும் அப்படிங்கிற வேண்டுதல் இருக்கிறவங்க கண்டிப்பா வர்ணலிங்கத்தை வழிபாடு செய்யுங்க. இந்த வர்ணலிங்கமானது விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்துல அமையப்பட்டிருக்கு.